சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக கூறி 15 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள வாகனங்களின் பதிவை ரத்து செய்வது குறித்து ஆலோசனை வழங்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செயல்பாடுகளினால் சுற்றுச்சூழல் பாதுகாக்க முடியுமா, வேறு என்னென்ன நடவடிக்கைகள் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் அளித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கனால அதுடைய புகைகள் கட்டுப்படுத்தப்படுது. ஏற்கனவே உள்ள பழைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டுப்பாடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாமல் எல்லாம் புகைகள் அதிகமாகறதுனால சுற்றுப்புற மாசு வருது. அந்த 15 வருஷத்துக்கு மேலே வாகனங்களை யூஸ் பண்ணுறதுனால புகையும் அதிகமாக வரும், இறைச்சல் அதிகமாக இருக்குது. ஸோ இறைச்சலில் ஒரு சராசரி மனிதனால் 75 டெசிபிள் வரைக்கும் தான் தாங்க முடியும். ஆனால் இந்த மெட்ரோ சிட்டியில், டெல்லி போன்ற மெட்ரோ சிட்டிகளில் 75லேருந்து 90 வரைக்கும் டெசிபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு, வரவேற்கத்தக்கது. அந்த பழைய வாகனங்களில் வரக்கூடிய புகையானது அதிகமான சுற்றுச்சூழலை பாதிக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பழைய வாகனங்களை உரிய தொகையை வழங்கி அந்த நிறுவனத்திலே வழங்கிட்டு புதிய வாகனங்களுக்கு கொடுத்தோம்னா அதை மாசு கட்டுப்பாடை கட்டுப்படுத்த முடியும். அரசாங்கம் மக்களிடையே மர வளர்ப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாக்கிறது அதுங்கிறதுக்கு முக்கியமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் வளர்க்கறதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரம் வளர்க்கறது மூலமாக நம்ம சுற்றுப்புற சூழலை நல்லபடியாக பாதுகாக்க முடியும்.